எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நான் உங்க சம்யுக்தா அருண். இந்த காலையில் எழுந்த உடனே பல்லு தேய்க்கிறது, பால் குடிக்கிறது, குளிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா? யாருக்காக பண்ணுவீங்க? அம்மாக்காக, அப்பாக்காக, பாட்டிக்காக, தாத்தாக்காக தான்ல. நம்ம பல்லு தேய்க்கிறது பாட்டிக்காக, நம்ம குளிக்கிறது அப்பாக்காக, இல்லை பால் குடிக்கிறது கண்டிப்பாக அம்மாக்காக தான். அப்படி தானே நீங்கள்லாம் பண்ணுறீங்க. இதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி கதை கேட்கலாமா? என்ன பல் தேய்க்கணுமா? எழுதியவர் ஸ்ரீவித்யா, தமிழில் ஜெயராமன், படைப்பு பிரதம் புக்ஸ். காலையில் ரோஹன் கண் விழித்ததும் தனது நாய் ஜிம்மியுடன் விளையாடத் தொடங்கினான். அக்கா ரியா அவனிடம், முதல்ல நீ பண்ண வேண்டியது இன்னொன்று இருக்கு. காலையில் எழுந்த உடனே பல் தேய்க்கணும். எனக்கு பல்லு தேய்க்க இஷ்டம் இல்லை. ஜிம்மி பல் தொலைக்கிறதே இல்லையே. மிருகங்களும் அதுங்களோட பற்களை பராமரிக்கும் வழிமுறைகள் இருக்கு. கிருமிகளை ஒழிக்க மனுஷங்க பல்லு தேய்க்கிறது முக்கியம். கிருமிகளா? அப்படின்னா என்ன? கிருமிகள்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத ரொம்ப சின்ன ஜந்துக்கள். நீ சரியா பல் தேய்க்கலன்னா அதுங்க உன் வாய்க்குள்ளேயே தங்கி உனக்கு பல்லு வலி கொடுக்கும். அப்படியா? ஆமாம், அதனால தான் தினம் காத்தால ராத்திரி 2 தடவை பல் தேய்க்கணும். ஆனால் எனக்கு பல்லு தேய்க்க போர் அடிக்குது. ரோஹன், உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்றாள் ரியா. அவனுடைய காதில் அதை சொன்னாள். உடனே ரோஹன் முகத்தில் புன்னகை. சமத்தாக பல் தேய்த்தான். காலை சிற்றுண்டி தயார். அவர்களுடைய அம்மா கூப்பிட்டார். சாப்பிட்றதுக்கு முன்னால நம்ம செய்ய வேண்டிய வேற ஒன்று இருக்கு என்றாள் ரியா. நம்ம முதல்ல கைகளை கழுவணும். ஆனா ஜிம்மி தன்னோட கைகளை கழுவுறதே இல்லையே. ஜிம்மி சாப்பிட கைகளை உபயோகிக்கிறது இல்லை, ஆனால் நம்ம கைகளால் தானே சாப்பிடுறோம். அதனால கிருமிகளை ஒழிக்க நாம கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவணும். கிருமிகள் கைகள்லயும் இருக்குமா? கிருமிகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ரியாவுக்கு தும்மல் வந்தது. வாயை தன் கைகளால் மூடியபடி ஆச்சு என்று தும்மினாள். அப்படி செய்யாத என்றான் ரோஹன். கைகளால வாயை மூடிட்டு தும்மக்கூடாதுன்னு என்னோட ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி? கைகளால் வாயை மூடி தும்மினா கிருமிகள் நம்ம கைகளில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கை கழுவலைன்னா அது மற்றவங்களுக்கு பரவும், நோயை கொடுக்கும். ரியா தன் அழுக்கு கைகளை வீசியபடி இதோ கிருமிகள் என்று கூவிக்கொண்டே ரோஹனை துரத்தினாள். பின்னர் கைகளை சரியாக கழுவுவது எப்படி என்று ரோஹனுக்கு செய்து காட்டினாள் ரியா. முதல்ல கைகளை தண்ணியில நனைச்சிட்டு குழாய மூடிடணும். அப்புறம் சோப்பை எடுத்து உள்ளங்கை, புறங்கை, விரல் இடுக்குகள்ல நல்லா தேய்க்கணும். 20 வினாடிகளுக்கு 2 கைகளையும் நல்லா தேய்க்கணும். அதுக்கப்புறம் கைகளை தண்ணியில கழுவி வளர வைக்கணும். இதை செய்ய ரொம்ப நேரம் ஆகுமே. நான் சொன்ன ரகசியம் ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள் ரியா. ரோஹன் முகத்தில் புன்னகை. அவர்கள் விளையாடிவிட்டு வீடு திரும்பினார்கள். ரியா ரோஹனை தொட்டு, நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு என்றாள். என்ன, இன்னும் விளையாடணுமா? அவர்களுடைய தாய் கேலியாக கேட்டார். குளிக்கணும். அம்மா, எல்லா இடங்கள்லையும் கிருமிகள் இருக்கிறது உனக்கு தெரியாதா? நம்மால அதுங்களை பார்க்க முடியாது, ஆனால் அதுங்க நம்மளோட தோல்லையும் துணிகள்லையும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம தினமும் குளிக்கணும். அப்பத்தான் கிருமிகள் நீங்கும். முதல்ல உடம்பு முழுக்க தண்ணீரால நனைச்சுக்கணும் என்றார் அம்மா. அதுக்கப்புறம் சோப்பை உடல் முழுக்க நல்லா தேய்ச்சிக்கணும். அம்மா தன் கைகளால் சோப்பை தேய்க்க அந்த குறுகுறு உணர்வில் ரியாவும் ரோஹனும் நெளிந்தார்கள். பிறகு மீண்டும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டார்கள்.
சுத்தமான துண்டால நல்லா உடம்ப தொடச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்றார் அவர்களுடைய அப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது ஒன்று இருக்கு என்றாள் ரியா. எடுத்த பொருட்களை எல்லாத்தையும் ஒழுங்கா வைக்கணும். இதத்தான் செய்யணுமா? ரோஹன் கொட்டாவி விட்டபடி கேட்டான். அன்னிக்கு உன்னோட பந்து கிடைக்காம ரொம்ப நேரம் தேடினல, ஞாபகம் இருக்கா? எடுத்த பொருளை அதோட இடத்துலயே வச்சுட்டா அதை திரும்ப எடுக்கிறது சுலபம். அதனால வீடும் சுத்தமா இருக்கும். நீங்க 2 பேருமே புத்திசாலிகள், அவர்களுடைய அப்பா பெருமையுடன் சொன்னார். இப்ப தூங்க போலாமே? அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது ஒன்று இருக்கு. ரோஹனை தன் பக்கம் இழுத்தபடி சொன்னாள் ரியா. நம்ம ரகசியம் மந்திரத்தை சொல்லி கிருமிகளை மறைய வைக்கணும். ரோஹனும் தலையாட்டினான். சிறிது நேரத்திற்கு பின் அவர்களுடைய வழக்கமான பாடல் கேட்டது. ஓ, இதுதான் உங்க ரகசிய மந்திரமா என்றார் அப்பா. பல் தேய்க்கிறத சுவாரஸ்யமாக்க ஒரு பாட்டா? கை கழுவும்போது கூட இதை பாடுறாங்க. நல்ல யோசனை என்றார் அம்மா. ரோஹனும் ரியாவும் தங்களை கவனமாக பார்த்து கொள்கிறார்கள். நீங்கள் எப்படி? என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்புறம் பேசலான்னு ஒரு விஷயம் சொன்னேனே, அதை பற்றி பேசலாமா? நீங்கள் காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் பண்ணுற எல்லா காரியங்களையும் ஒரு பட்டியலிட்டு பாருங்க. பல் தேய்க்கிறது, பால் குடிக்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, பள்ளிக்கூடம் போகிறது, ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது, விளையாடுறது, சாப்பிட்றது, தூங்கிறது, இது எதுவுமே நீங்கள் மற்றவங்களுக்காக பண்ணலை, உங்களுக்காக தான் பண்ணுறீங்க. அதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ, உங்களுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட உடனேவே அந்த வேலை பண்ணுறது கஷ்டமாகவே இருக்காது. உங்களுக்காக பண்ணும்போது அதை ஒழுங்காக நல்லபடியாக ஸ்ரத்தையோடு பண்ணணும், சரியா? அதனால அம்மாக்காக பல் தேய்க்கிறேன், அப்பாக்காக பால் குடிக்கிறேன், பாட்டிக்காக குளிக்கிறேன், தாத்தாக்காக ஸ்கூல் போகிறேன்னு இல்லாமல் இது எல்லாமே நமக்காக பண்ணிக்கிறோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு நல்லா பண்ணுங்க, சரியா? ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களா. இன்னிலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தோட வளமாக இருக்கலாம், சரியா? இன்னொரு கதையோட நானும் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.